ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நேம் வெற்றி ஹெல்த் சாய்ஸஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நம்மளுடைய இந்த சேனல் நேம் இப்போ வெற்றி ஹெல்த் சாய்ஸஸ்ங்கிற நேம்ல தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் டூ சப்போர்ட் இட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு ஹேர் கேர் விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கண்டிஷனர், ஒரு பெஸ்டான ஒரு ஹெர்பல் கண்டிஷனர். நிறைய நம்ம வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கண்டிஷனர்ஸ்லாம் பயன்படுத்தி வில் ஃபெட் அப் வித் இட். பட் இந்த மாதிரி நேச்சுரலான முறையில் கண்டிஷனரை ரெடி பண்ணி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரிஸி ஹேர் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹெர்பல் கண்டிஷனர் எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், வாட் எவர் த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்டர்னல் இல்லாமல் எக்ஸ்டர்னல் மட்டும் வில் நாட் கிவ் யூ ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெக்கவரி கொடுக்காது. ஸோ இன்டர்னல் என்ன நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டெப்த்தாக நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான். வெறும் நான் ஹேர் ஆயில் மட்டும் பயன்படுத்துகிறேன், வெறும் வந்து நான் வந்து ஹேர் பேக்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டிஷனர் சீரம் நிறைய பயன்படுத்திட்டு வரேன், அது மட்டுமே அப்படின்னா அது மட்டுமே உங்களுக்கு முழுமையாக பயன்படாது. இஃப் உங்கள் உடம்புல ஆல்ரெடி ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, அதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ ஃபுட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி ஃபுல் டெப்த்தாக ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஹேர் ஃபால் ரெமடிஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு விடைகளும் கிடைக்கும். ஸோ வந்து அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட் டயட் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பற்றியான வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஹெர்பல் கண்டிஷனர் செய்கிறதுக்கு நான் இதில் பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன். நாட்டு செம்பருத்தி பூ இப்போ நிறைய ஹைப்ரிட் நிறைய கலர்ஸில் வந்திருக்கு. நாட்டு செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, ரெட் கலர், ஸோ அதுதான் நான் பயன்படுத்துகிறேன். அந்த வெறும் இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதழை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு 400 ml தண்ணியில் ஒரு 6 செம்பருத்தி பூவை 400 ml ஒரு வாட்டரில் போட்டு நல்லா இதை ஊற வச்சுடுங்க. ஓவர் நைட் இதை நல்லா ஊறணும். ஊறின பிறகு மறுநாள் காலையில் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழன்னு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொழகொழப்போட இருக்கும். ஸோ அந்த செம்பருத்தி பூ பிளஸ் அந்த கொஞ்சம் தண்ணி அதுல இருந்த வாட்டர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ பிளண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்க போறோம். அடுத்ததா இதுக்கு என்ன இன்கிரீடியன்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை. ஸோ கற்றாழை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கற்றாழை ஜெல்லை எடுத்து அதை 7 முறை பெர்ஃபெக்டா வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ண பிறகு அது எகெயின் அதையும் நம்ம பிளண்ட் பண்ண போறோம். இதையும் சேர்த்து நம்ம இந்த செம்பருத்தி பூ பிளண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் 3வது இன்கிரீடியன்ட் இதுல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஜா பூ தான் ஆட் பண்றேன். ஃபார் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும். கண்டிப்பா நம்ம கண்டிஷனர் பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆஃப்டர் தட் நம்ம வேற எதுவுமே ஒன்லி வாட்டர் வச்சு தான் ரின்ஸ் பண்ணுவோமே தவிர, ஸோ அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோஜா பூ ஆட் பண்றோம். ஸோ ரோஜா பூல ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக ரோஜா பூ இதழ் வந்து இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா பிளண்ட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்ததான் நான் இதில் ஆட் பண்ண போடிய ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, பாதாம் பிசின் அப்படிங்கிறது. இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பாதாம் பிசின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஒரு 3லேருந்து 4 பாதாம் பிசின் அந்த சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை எடுத்து முதல் நாள் நைட்டு நீங்கள் அதையும் தண்ணியில் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து குட்டி குட்டி அழகாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால அந்த இதை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து எகெயின் இதை தனியாக நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா கம்ப்ளீட்டாக பிளண்ட் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு காடா துணி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனர் கிடைச்சிடும். இதில் நான் எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவை கிடையாது. இது மட்டுமே போதுமானது. இதை நீங்க ப்ராப்பரா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கணும். இல்லை நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை ஆட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இதை நம்ம கண்டிப்பாக வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது. பட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கண்டிப்பாக 1 month வரைக்குமே நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். நீங்கள் எப்போ அதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு 40 minutes முன்னாடி உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூலிங் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரலாம். இதை எப்படி முதல்ல நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன உங்களுடைய சீயக்காய் பவுடரோ இல்லை வந்து ஹெர்பல்
ஷாம்பூஸ் வாட் எவர் இட் இஸ். அந்த ஷாம்பூ கூட நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாம்புவாக இருந்தால் இன்னும் வெரி வெரி பெஸ்ட். அதை பற்றியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்படி வீட்லேயே ஒரு ஹெர்பல் ஷாம்பூ ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஷாம்பூஸை பயன்படுத்தி ஹேர் நல்லா கிளென்ஸ் பண்ணி முடித்த பிறகு கண்டிஷனரை கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இதை உங்கள் முடி ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா ஜென்டிலாக அப்ளை பண்ணி ஒரு ஜென்டில் ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்து ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 minutes கூட நீங்கள் வைக்கலாம், அது உங்களுடைய விஷ் பேஸ்ட் ஆன் யுவர் பாடி கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வெறும் தண்ணியில் ரின்ஸ் பண்ணணும். திருப்பி நீங்கள் அதில் ஷாம்புவோ எந்த ஒரு இதுவும் பயன்படுத்தக்கூடாது. இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் உங்களுடைய ஹேரை நல்லா வாஷ் பண்றீங்க, அவ்வளோதான். இது நீங்க ஹேரை ட்ரை பண்ண பிறகு யூ கேன் ஃபீல் தட் உங்க ஹேர் வந்து அவ்வளோ சில்கியா இருக்கும். ஃப்ரிஸினஸ் எல்லாம் இல்லாம நல்ல ஷைனிங்கா இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட ப்ரிப்பரேஷன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்றேன். இது நம்மளுடைய இன்னொரு சேனல் vlog சேனல் இருக்கு இல்லையா, நாங்களும் யூடியூபர்ஸ் அப்படின்ற vlog சேனல் இருக்கு இல்லையா, அந்த vlog சேனல்ல அப்கமிங்ல உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. பை தட் டைரக்டா எப்படி இதை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது விஷுவலைஸ்டா நீங்க உங்களால அதை பார்க்க முடியும். ஸோ அந்த vlog சீக்கிரமே வந்து நாங்களும் யூடியூபர்ஸ் vlog சேனல்ல. ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் பேட்ச் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிட்டு, நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் vlogகும் நாங்களும் யூடியூபர்ஸ் vlog சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ அது வீடியோவும் அங்கே போய் நீங்க பாத்தீங்கன்னா அதோட ப்ரிப்பரேஷன் பிளஸ் அதை எப்படி பயன்படுத்தி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் ஸோ அந்த வீடியோஸ்ல இருக்கும். ஸோ நாங்களும் யூடியூபர்ஸ் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனோட vlog ஃபுல்லாவே அதுல வந்து உங்களுக்கு அதுல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வேணும்னா ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இது போல இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ப்ளீஸ் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நம்மளுடைய சேனல்ல இருந்து வரக்கூடிய நிறைய ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. we will read it by and உங்களுக்கு வேற என்ன மாதிரியான ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன் தேவை அண்ட் அதை பத்தியும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நம்மளுடைய அப்கமிங் அடுத்தடுத்த வீடியோஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ ஹோப் யூ all good. Tata bye. இந்த குளிர்காலத்துல அதிக பேர் சஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சளி, இருமல் தொந்தரவு, சைனசைட்டிஸ், அலர்ஜி போன்ற விஷயங்கள். இதுக்கான ஒரு டிப் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுக்கு கொத்தமல்லி விதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு 10 மிளகு ஆட் பண்ணி நல்லா இடிச்சு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துட்டு அதே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. இதை பாயில் பண்ண பிறகு இதுல ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக், 2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இடிச்சு வச்சிருந்த கொத்தமல்லி விதை பிளஸ் மிளகு 2த்தையும் இதுல ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ண பிறகு இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் பனங்கற்கண்டை ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சளி, இருமல் தொந்தரவு இது எல்லாமே குறையும்.